ஹாய்ங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்கீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா UYEGP, அதாவது அன்எம்ப்ளாய்ட் யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். இது நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்டோடதுங்க. இது யார் எடுத்து நடத்திட்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனம். இவங்க தான் வந்து எடுத்து நடத்திட்டு வராங்க. MSME டிபார்ட்மெண்ட்டுங்க. ஸோ இது கீழே வந்து படிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்கள் வந்து பிசினஸ் ஆரம்பிச்சு அதனால வந்து முன்னேறணுங்கிறதுக்காக இதை வந்து கொண்டு வந்தாங்க. இதுக்காக ட்ரைனிங்கும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. மினிமம் 8th பாஸ் ஆயிருந்தாலே போதும். அண்ட் ஏஜ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 18ல இருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கணும். பட் இப்போ வந்து ரிலாக்ஸேஷன் இருந்து 45 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா 3.75 lakhs வரைக்கும் சப்சிடி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுவே வந்து ஜெனரல் கேட்டகரியில் இருக்கவங்க 10% வந்து அவங்க கை காசு போடுற மாதிரி இருக்கும். அதே வந்து அதர் கேட்டகரியில் இருக்கவங்க வந்து 5% வந்து போடுற மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, இதை வந்து 3ஆ பிரிச்சிருக்காங்க: மேனுஃபேக்சர், சர்வீஸ் அண்ட் ட்ரேடிங். ஸோ மேனுஃபேக்சர்ல வந்து 15 லட்சம் வரைக்கும் வாங்கலாம். அதே சர்வீஸ்ல 5 லட்சம் வரைக்கும், ட்ரேடிங்ல 5 லட்சம் வரைக்கும் அவங்க வந்து வாங்கலாம். ஃபர்தரா தெரிஞ்சுக்கணும்னா கீழே வெப்சைட் கொடுக்குறாங்க, msmeonline.tn.gov.in/UYEGP. இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட மாவட்ட தொழில் மையத்தை போய் நீங்க அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து பேங்க்குக்கு என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதுலயே வந்து நீங்க உங்களோட திட்ட அறிக்கை, என்ன பிசினஸ் பண்ண போறீங்க, எவ்வளவு ஸ்டாக், என்னங்கிற கொட்டேஷன் எல்லாமே கொடுக்கணும். அண்ட் மோர் ஓவர் நீங்க வந்து உங்களோட ரெசிடென்ஷியல் சர்டிபிகேட் வந்து கொடுக்கணும். அண்ட் குறைஞ்சபட்சம் 3 வருஷம் வந்து நீங்க அங்க ஸ்டே பண்ணி இருந்திருக்க மாதிரி சர்டிபிகேட் கொடுக்கணுங்க. ஹோப் பிடிச்சிருக்கு, நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.